எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக தேர்ஸ்டே அன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரியும். அது 20 இப்போ டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அது எஃபெக்டிவாக இப்போ வந்திருக்கு. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு சிஎம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இம்மீடியட் ரிலீஃப் வேணும். இண்டஸ்ட்ரீஸ் எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கெலாம் 50% டேரிஃப் யூஎஸில் போட்டதுனால எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அதுக்கு இம்மீடியட்டாக ரிலீஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த யூஎஸ் டேரிஃப் ஹைக் பண்ணது 50% பண்ணது ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டை பயங்கரமாக பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி திருப்பூரில் டெக்ஸ்டைல் ஹப்பு அதெல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3000 crore பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸை ஜாப் இழக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு, அட் ரிஸ்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோடய டிமாண்ட் என்னென்னா நான் இம்மீடியட் ரிலீஃப் வேணும். இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், அதாவது சேஃப்கார்டு நம்மளோட இண்டஸ்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ணணும், அந்த ஒர்க்கர்ஸையும் அப்படின்னு அவர் எக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. லெட்டர் பிஎம் மோடிக்கு நம்ம சிஎம் லெட்டர் போட்டிருக்காரு ஆகஸ்ட் 16th. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸுக்கு அது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷனும் ஃபார் மேன்மேட் ஃபைபருக்கு, அப்புறம் ப்ரொவிஷன் ஆஃப் லா இன்ட்ரெஸ்ட் லோனு வித் மொரட்டோரியம்ங்கிறது நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. பணம் இல்லைங்கும்போது நம்மளுக்கு அந்த கொரோனா டைம்லலாம் கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி. அப்புறம் எக்ஸ்போர்ட்டிங்ஸ் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ராஜா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா எந்த ஒரு ஸ்டேட்டோட இஷ்யூ பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனுமே பண்ணல, சென்ட்ருமே அமைதியாக இருக்குது, எந்த டிஸ்கஷனுமே பண்ணல ரீஜனல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்பெஷலி இந்த லார்ஜ் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதுலலாம் இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த மாதிரி டைமில் அவங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் அட்லீஸ்ட் 10% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடெக்ட் இந்தியன் அதாவது அப்பேரல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேக்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸோடைய வேலையை இழக்காமல் இருக்கிறதுக்கும் இதை பண்ணணும் அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு என்னென்னா பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு வேர்ல்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் எப்படியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸாக இங்கே இருக்கிறதுக்கு மெயினாக காரணம் என்னென்னா இந்த கரண்ட் அடிக்கடி கட் ஆகாமல் இருக்கிறது, அப்புறம் அந்த பிஸ்னஸ் இருக்கிறது, என்விரான்மெண்ட், அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் ஸ்கில்டு யூத் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வே பார்த்து அவர் ராஜா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன் அதாவது தமிழ்நாடு திரும்பி எமர்ஜ் பண்ணியிருக்கு. அதாவது இது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டு தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வித் மோர் தேன் 40,100 அதாவது 15.43% ஆஃப் தி நேஷ்னல் ஷேர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அன்றைக்கி நந்தம்பாக்கத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதாவது செகண்ட் ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் ஹைவே கான்ட்ராக்டர்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சிஎம் டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, பெட்டர் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடில் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ப்ராப்பர் ரோட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் பிகாஸ் ஆஃப் ரோட்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளேஸ் டு பிளேஸ், ஒரு பிளேஸ் டு அனதர் பிளேஸ் போகும்போது மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். அந்த இதில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இமீடியட் ரிலீஃப் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அது இமீடியட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. பண்ணால் வேலை இழப்புகள்லாம் குறையும், திருப்பூரில் பாதிப்புகள்லாம் நல்லாவே குறையும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.